அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் மீண்டுமாய் தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா ஒப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த இயேசுவை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை குமாரனை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கு சாஸ்திரிகள் இவருடைய ராஜாவை எங்கே என்று சொல்லி அவர்கள் அரண்மனையிலே போய் தேடிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்துல உங்க சுய ஞானத்துல இயேசுவை கண்டடைய முடியாது. ஹல்லேலூயா. ஐயா, அந்த நட்சத்திரத்தை மீண்டுமாய் கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த நட்சத்திரம் தான் அவர்களை பிள்ளை இருக்கிற இடத்துக்குள்ளே நடத்தினது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளுவது ஐயா பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் ஐயா உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் ஹல்லேலூயா நீங்க அவரை அறிகிற அறிவை கண்டடைய முடியாது. பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தார்கள், வேதபாரர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் இயேசுவை அவரை கண்டுகொள்ளவில்லை. நான் சொல்லுகிறேன், இயேசுவை காண பரிசுத்த ஆவியானவரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. சொல்லுங்க, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எல்லாம் உயர்ந்த ஆரம்பியா, அவர் ஆராதிக்க ஆரம்பியா, அவருக்கு மகிமையை செலுத்த ஆரம்பியா, அவரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் என்பவன் கமாலியேலுடைய பாதத்திலே கற்றுத் தேர்ந்தவன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி வேத பிரமாணத்தின்படி ஒரு காலம் குற்றம் சாட்டப்படாதவன். ஹல்லேலூயா. ஐயா சுதமன் எபிரேயன். ஹல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் போதிக்கப்பட்டவன். ஆனா ஹல்லேலூயா, அவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது
உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அவர் உனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் பிதாவை அறிந்து கொள்ள முடியாது. குமாரன் பிதாவை வெளிப்படுத்தாவிட்டால் அந்த ஒளி ஐயா உன்னை சந்திக்காவிட்டால் ஐயா நீ குமாரனை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒப்புக்கொடு ஆண்டவரே, உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன், உம்மை அறிந்து கொள்ள ஆசையா இருக்கிறேன். நீங்க எங்க உள்ளத்துல வாருங்க ஆண்டவரே. வல்லவரே மகிமையா இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அந்த மகிமையின் ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அது நிமித்தம் தான் ஐயா இந்த உலகத்தை குப்பம் என்று குப்பை என்று எண்ணுகிறோம், நஷ்டம் என்று விட்டு விடுகிறோம். அவர் உன் இருதயத்திலே பிரகாசிக்காவிட்டால், அந்த வெளிச்சம் உன்னை சந்திக்காவிட்டால் உன்னால் ஆண்டவருக்காக ஓட முடியாது. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையும் என்று எண்ணி ஓட வேண்டுமானால் ஐயா சொன்ன அந்த மகிமையின் ஒளி உன் இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக என் ஆண்டவருக்காக வாழ ஐயா இன்னைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாயா? வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ சொல்லுங்க. வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ மீண்டுமாய் கூட வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கி சொல்லுங்க. பசித்தோரை நன்மைகளா ஓ திருப்தியாக்கி பசித்தோரை நன்மைகளா அன்றைக்கு மரியாதை வந்து ஆண்டவர் சந்தித்தார். அல்லே கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காபலா சகதனபலா சிரபலமா நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை வந்து சந்தித்தார். யார தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மகளுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா தேவ இரக்கம் ஐயா, தேவன் மீது ஒரு பசி தாகம், தேவன் மீது ஒரு தேடுதல். அது யாராயிருந்தாலும் பரவாயில்லை. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின்படி ஐயா சோதர ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். பைத்தியமாய் இருக்கிற உன்னை, பலவீனமான இருக்கிற உன்னை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாகவே. வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ
கற்றுத் தேர்ந்தவன், வாக்கில் வல்லவனாக இருந்தவன், விசுவாசத்தினரே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் வீட்டை விட்டு போனான். வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு விடல. எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்து போனான். அத்தோடு அவன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஐயா சொல்லு, 80 வயது கடந்த போதிலும் தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்து உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதி வைத்தவர் யார் என்று சொல்லு அதே இடத்துல தலைவனாய் மீட்பராய் ஐயா சுந்தரம் 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற ஐயா சுந்தரம் ஆண்டவர் சொன்னார், உன்னை பார்வோனுக்கு நான் ராஜாவால் தலைவனாக்கினேன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். ஆண்டவருக்காக இதெல்லாம் வைராக்கியமாய் விட்டாய். இந்த ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக என்னென்ன மேன்மைகளை விட்டாயோ உண்மையின்மையை மறுபடியும் பெருக பண்ணி உன்னை தேற்றுகிற தேவ பிரசன்னத்துக்கு